நேற்று இரவு திமுகவின் எம்பியான கனிமொழி அவர்களை 2G வழக்கை மீண்டும் விசாரணை செய்வதற்காக டெல்லிக்கு அழைத்து சென்றிருப்பது திமுகவின் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்த திமுகவிற்கும் மீண்டும் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக 2G வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்த வழக்கும் ஆடியோக்களும் தற்பொழுது வைரலாக பரவிவரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியே இது அமையும் என்றும் திமுக வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே 2G வழக்கில் திகார் சிறைச்சாலைக்கு வரை சென்ற கனிமொழி அவர்கள் அதிலிருந்து தப்பித்து கொண்டார். காரணம், சாதிக் பாஷா அவர்கள் தற்கொலை. தற்பொழுது சாட்சிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் 2G வழக்கில் இருந்து ஆர். ராசா, கனிமொழி, டி.ஆர். பாலு போன்றவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். ஆனால் தற்பொழுது சாட்சியை கொலை செய்துவிட்டு தான் நிரபராதி என்பதற்கேற்பதான் திமுகவின் நாடகங்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்றும் இதற்கு உடந்தையாக முன்னாள் IPS ஜாகிர் சேட் என்பவரும் உடந்தையாக இருந்ததாக ஆதாரங்களும் தற்பொழுது வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒற்றுமையாக திமுகவின் கூடாரமே சரிய போகிறது. கிட்டத்தட்ட 4 எம்பிக்கள் கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதற்கட்டமாக கனிமொழி அவர்களை டெல்லி விசாரணைக்காக அழைத்து சென்றிருப்பது திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கு முன்பாக எந்த ஒரு கட்சியும் இவ்வளவு அவமானப்பட்டதும் அசிங்கப்பட்டதும் கிடையாது என்றும் திமுக ஆட்சிக்கு வந்தாலே கொலை கொள்ளை சம்பவங்கள் ஊழல்கள் அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே கூறுவார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தெரிய வருகிறது அனைத்துமே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.